படம் சிம்பிளாக சொல்லலாம் சூப்பருங்க. படம் பார்க்கலாம். அதாவது இது வரைக்கும் நிறைய படம் வந்தாலும் இந்த கதை வந்து டிஃப்ரெண்டான கதை. அதுவும் இல்லாமல் ரியல் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறது பெரிய விஷயம். ரியல் ஸ்டோரிலாம் எடுத்து பண்ணுறது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ரொம்ப ரேர். அதெல்லாம் வந்து இந்த ஹாரர் ஸ்டோரி அப்புறமேட்டு இந்த த்ரில்லிங் தான் பண்ணுவாங்க. பட் ரியல் லைஃப்பில் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அதுவும் நம்ம சிட்டி லைஃப்பில் வாழ்றவங்களாம் வில்லேஜ் லைஃப்பில் போய்ட்டு பார்க்கணும். வில்லேஜஸ் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. பட் அதுலேயும் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. பட் படம் பண்ணிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கதையாக இல்லாமல் கதாபாத்திரம் வாழ்ந்துருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது சூப்பர், டன், வெல் குட், நல்லா பண்ணிருக்காங்க. விஜய் சூப்பருங்க. நீங்கள் என் கண்ணே கலைஞ தெரியலையா, படம் பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்குது, சூப்பர். கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தர் இப்படி வாழ்ந்துட்டு போனால் நம்ம அப்படி வாழணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து ட்ரெண்டு மாறிச்சு மீன்ஸ் எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா நமக்கு பிடிச்சது நம்ம கூட இருக்கிறவங்க அன்றாட நம்ம கூட இருந்து வாழ்ந்து வந்தவங்க தான். அவங்க என்ன அப்போ ஆசைப்படுறாங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போயிடணும். மற்றபடி ஊர் அப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கூடாது. நமக்கு சரின்னு பட்டால் அது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லதுன்னு பட்டால் நம்ம அதை செய்யலாம், தப்பு கிடையாது. பட் இந்த படத்தை அதை கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு பார்க்கலாம் தாங்க சொல்கிறேன். இப்போ சினிமானா என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஃபைட் இருக்கும், இல்லை லவ் இருக்கும், இல்லைன்னா வந்து சென்டிமெண்ட் இருக்கும், இல்லைன்னா வந்து அழுவ வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் ஃபீலிங்ஸ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் மீறி படத்தில் ஒரு லவ் மெர்ஜ் ஆகிற அந்த கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவல். அதுவும் இந்த கிளைமேக்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டட். யார் நம்ம என்ன பண்ணுவோம், ஊரில் வந்து கலவரம்னா வந்து அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, சண்டை. பட் இந்த படத்தில் வந்து படித்த பையன் சொல்லி அந்த அக்குன்றதுங்களா, அந்த அக்கு கிளைமேக்ஸ் நல்ல ஒர்க்கு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த படம். வந்து எப்போயாவது வர ஒரு அத்திப்பூத்த மாதிரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு படம் இது. சசி சார் இந்த பூ படம்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும், பூ படம் மாதிரி இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வில்லேஜில் அற்புதமான சமுதாய கருத்தை சொல்லியிருக்காரு சசி சார் படம். இந்த படத்தை ஒத்துக்கிட்ட சுவாசிகா மேடத்துக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அவங்க ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் அந்த அம்மா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் கடைசியில் தான் கொஞ்சம் இடைவேளை அப்புறம் தான் வராரு. ஆனால் அவரோட கேரக்டரை வந்து ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அவர் மேலே ஒரு தனியே மரியாதை வர அளவுக்கு விஜய் ஆண்டனி சார் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து சூப்பர். விஜய் ஆண்டனி சார் அவர் தயாரிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி சாருக்கு என்னுடைய ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது படம். கான்செப்டெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும், கதையை சொல்ல முடியாதுல்ல. நம்ம கதையை நீங்களும் போய் உள்ளே பாருங்கள். எப்பயுமே படத்தோட கதையை வெளியே சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காது. கதையை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். நாங்கள் சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுனால எப்பயுமே சினிமா ரகசியங்களை வந்து பாதுகாக்கிறது எங்களோட பழக்கம். அதனால் கதை அதில் இருக்கிற சீனெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் எப்பயுமே. அதனால் நீங்களும் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. எவரையோ ரொம்ப படம் அற்புதமாக இருக்குது. சசி சாரோட தனி ஆளுமை தெரியுது. சசி சார் சூப்பர், அசத்திட்டீங்க, பின்னிட்டீங்க. உங்களுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த படத்து மூலமாக பெரிய பேர் கிடைக்கும், நிறைய அவார்டும் கிடைக்கும் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது சார். என்ன மாதிரி கான்செப்ட்? அதான் விடோவாக இருக்கிறவங்க மறு திருமணம் பண்ணிக்கிற மாதிரி நல்ல கருத்தாக. பட் வந்துட்டு இப்போ சமுதாயத்தில் வந்துட்டு எப்படி ஏற்றுக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. எனக்கு ஓகே. ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு, அவங்க தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு நல்லா பண்ணியிருக்காங்க. 100% அவங்களுக்கு மார்க் கொடுக்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நடிப்பு. ஃபஸ்ட் ஹாஃபு ஹீரோ வரவே இல்லை, இருந்தாலும் அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அதை வந்துட்டு அதுக்காகவே அவரை பாராட்டலாம் கண்டிப்பாக. சசியும் ஓகே. ஏற்றுக்கிறதுங்கிறது இல்லை சார். எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். எனக்கு ஓகே என்னால். ஏன்னா சுச்சுவேஷன் அது மாதிரி வந்து ஒரு பொண்ணை வந்துட்டு விடோவான பிறகு தவறான கண்ணோட்டத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க. அது மறுதிரம் பண்ணும்போது அது வந்து எல்லாமே வந்து அழிச்சிடலாம். அதை அழிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி, அவங்களுக்கு ஒரு லைஃபு, அப்படி பண்ணும்போது அது நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அது அதாவது மேரேஜே பண்ணிக்காமல் வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு பொண்ணை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறதை விட அவங்க ஒரு மறுதிருமணம் பண்ணிக்கிட்டு நல்ல விஷயம். அது என்னோட கருத்து அதான். ஓகே சார். நல்லா இருக்குது சார். கம்பேக் கதை ஓகே சார். அவரோட ப்ரொடக்ஷனுக்கு பாராட்டலாம். அது வந்துட்டு கமர்ஷியலாக இல்லை டாக்குமெண்ட்ரியாக அது மாதிரின்னு சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு கமர்ஷியலை விட கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ப்ரொடக்ஷன் முடிஞ்சால் விஜய் ஆண்டனி சாரை முக்கியமாக பாராட்டலாம். அவர் வந்து கமர்ஷியல் அது வந்து இப்போ ஆடியன்ஸை பொறுத்து தான் தெரியும் சார். அது எனக்கு ஓகே. 9 கொடுப்பேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 100 சாமி. உண்மையாக சொல்கிறேன், இந்த சாமி எல்லாருமே கண்டிப்பாக அந்த தேட்டரில் பார்க்கணும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல தரமான படம், நல்ல படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய படம் லைஃப் இப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு சூழ்நிலைகளால் கணவர் இல்லாமல் ஏதோ ஒன்று பிரச்சனைகளால் தவிர்த்து போயிடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் போயிடுது. ஒன்று அப்பா அம்மா டார்ச்சர், சொந்தக்காரன் டார்ச்சர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு போகுது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. எதுவுமே இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணி பண்ணுற ஒரு விஷயத்தை சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆழமாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல படம். நல்லா வந்து இல்லை, படம் ஃபுல்லாக ஹீரோயின் தான் ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹீரோ வர போர்ஷன்
கம்மி தான் இருந்தாலும் ஹீரோயின் ரொம்ப அவங்க பண்ணுற சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஃபீல் ஆகுது, உயிரோட்டமாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறது. விஜய் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இல்லை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது சார், பார்க்கறதுக்கு உண்மையாக நல்ல படம். இது வந்து கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா 100 சாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க, வார்த்தையால் இல்லாமல் படம் மூலமாக காட்டியிருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாமி. இந்த சாமியை கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக அந்தளவுக்கு நல்ல படம். இல்லை கிளைமேக்ஸில் வந்து எல்லாருமே மறுமணம் பண்ணிட்டாலும் அது வந்து அவங்களோட மைண்ட் செட்டுக்காக நம்ம இறங்கினீங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. ஏன் மறுமணம் ஒரு வாட்டி அம்மா கிட்ட திரும்ப அம்மாவே ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நிறைய விஷயங்கள் கனெக்டடாக கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த காலத்துக்கும் உள்ள படம் இது. இதை யாரும் மறுத்து பேச முடியாது. எங்களுக்கு பிடிச்ச விஷயம் இதெல்லாம். ஹீரோயின் வந்து அவங்க அப்படியே இருக்காங்க, அந்த கேரக்டராகவே இருக்காங்க. அவங்க வெளியில் பார்க்கும்போது அந்த கேரக்டர் தான் எனக்கு ஞாபகம் வரும். சார் சொல்லணுமா? சார் சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் அந்த எல்லா படத்துலையும் அந்தந்த கேரக்டர் அப்படியே இருப்பார். கிளைமேக்ஸில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விஷயம் தானே அது. இப்போ எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு, நடக்குது தான். அது போல் இது கொஞ்சம் வெளியே தெரியல, அவ்வளோதான். எல்லாரும் பார்க்கலாம், அதில் ஒரு பார்க்கக்கூடாதுன்னு எந்த விஷயமே இல்லை. எல்லாரும் பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. 2 டீனேஜ் பசங்க சேர்ந்து ஒரு அம்மாவுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு விதவை மறுமணம் பற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைச்ச சசிக்கு பாராட்டுகள், நன்றிகள், சல்யூட்டே வைக்கலாம். ஏன்னா இப்போ இவ்வளவு கருத்துக்கள் சொல்கிற மாதிரி படங்கள் வர்றதில்லை, இவ்வளோ நல்ல கருத்துக்கள் சொல்கிற மாதிரி. உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. அந்த உண்மை சம்பவத்தில் இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது அந்த வீடியோஸ், கல்யாணம் நடந்த வீடியோஸ், அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் சுவாசிகா அவங்களோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும். விஜய் ஆண்டனி கொஞ்ச நேரம் வந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாள் பண்ணதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் விதவை மறுமணத்தை நார்மலைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். அருமையாக சூப்பராக இருக்குது சார். படம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே ஒரு குறை இல்லை சார். விஜயாண்டி பிக்சர் அதுதான் ஒரு அம்மாவுக்கு பையன் எப்படி சார் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ பண்ணியிருந்தாங்க சார். பாலச்சந்திர படத்தை சொல்லுவாங்க மறைமுகமாக ஒரு இது பண்ணணும், அது பண்ணணும், பிராமின்ஸு அப்படி இது அப்படில நேச்சுரலாக என்ன பண்ணணும். நிறைய பசங்க என்ன பண்ணணும், நீ என்னம்மா பண்ண அம்மா, அப்பா என்ன எனக்கு பண்ண, அந்த மாதிரி ஒரு பேச்சே இல்லை. என்ன பண்ணணும் அம்மாவுக்கு, அவங்க அப்படி இருந்துடக்கூடாது இல்லை சார். கல்யாணம் ஆகிட்டு போயிருக்கு, அதான் உண்மை. நேச்சுரலாக அவங்க என்ன பண்ணணுன்றது அருமையாக ஒரு ஸ்க்ரீன் ஃபிட் அருமையாக பண்ணணும். ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா அந்த ஹீரோயின் பாப்பா பார்த்தீங்கன்னா அது நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ பையன் தம்பி பேர் தெரியல எனக்கு, பட் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா, சசி சார் சொல்லவே வேண்டாம், அருமையாக செதுக்கியிருக்காரு. இது ஹரிஷ் அவர் எழுதி கூப்பிட்டாரு, சின்ன பையன் அருமையாக பண்ணியிருக்கான் சார். அவன் பையன் இதில் கூப்பிட்டாரு, அவங்க ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க. எனக்கு போனால் சின்னூண்டா குட்டியாக இருக்கிறான், அவன் பார்த்தா அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறான். சசி சார் புதுசாக கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கும், டைரக்டர்லேருந்து இவர் மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாமே நல்லா அருமையாக சார். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த படம் சார், திருப்தி. அருமையாக கிளைமேட்ஸ் வந்து சூப்பர் சார். இது இந்த கசாமுசான சண்டை நினச்சா லாஸ்ட் எல்லாம் அந்த கட்டி தீர்ந்தால வெட்டுவாங்க கொடுத்து அதெல்லாம் இல்லை, சிம்பிளாக முடிச்சாங்க. இப்போதைக்கு என்ன தேவை, அந்த ஸ்டோரி நல்லா அருமையாக, அந்த லொக்கேஷன்லாம் அருமையாக செலெக்ஷன் பண்ணிடுறாங்க சூப்பராக, அருமை 100% சார். அந்த காலத்து எனக்கு 58 வயசு ஆகுது, பாலச்சந்திர பிக்சர் எப்படி இருக்கும் பாரதி, அந்த மாதிரி ஒரு அருமையாக கொண்டு வந்திருக்காரு அவர். எந்த ஒரு ஓவர் ஆக்டிங்கு, தப்பான பேசுறது, டபுள் மீனிங்கு, அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் எந்த படம் பார்க்க முடியாது சார். நானும் எவ்வளோ படம் பார்த்துருக்கேன், ஏஞ்சி வந்துடுவேன். நான் பிச்சைக்காரன் படம் சார்ந்து நல்லா இருக்கும், பட் அதோட இது ஒரு 2 ஸ்டெப் மேலே இருக்குது. அது அம்மாவை தான் ஒரு இதுவாக காட்டுவாங்க, இது வந்து ஒரு இதுவாகவே காட்டுறாரு எல்லாரையுமே. சூப்பர் அருமையாக சார். தேங்க்ஸ் சார்.